குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். வினாத்தாள் கசிவுக்கு இனி கருணை இல்லை. வீடியோ வெளியிட்டு பிரதமர் மோடி எச்சரிக்கை. பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதாவை வரவேற்று பிரதமர் மோடி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: நம்பகமான தேர்வு முறையை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பணிக்குழுக்களை அமைத்தல், விரைவான நடைமுறை வழிமுறைகளை உருவாக்குதல், மாநில அரசுகளின் பரிந்துரைகளை ஒருங்கிணைத்தல் உள்ளிட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பல தசாப்தங்களாக வினாத்தாள் கசிவு என்ற பிரச்சினையை மாநில அரசுகளும் மத்திய அரசும் எதிர்கொண்டு வருகின்றன. இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. எனவே நாடு முழுவதும் தேர்வு முறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமாகியுள்ளது. தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்துவதோடு வினாத்தாள் மாஃபியாக்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் கும்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காகவே கடுமையான சட்ட விதிகளுடன் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா பார்லிமெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் அளித்த வாக்குறுதியின்படி இந்த மசோதா குறித்து பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் விரிவான விவாதங்கள் நடைபெற்றன. தற்போது அந்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் நம்பகமான தேர்வு முறையை உருவாக்குவதற்கான முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறையில் வெளிப்படை தன்மையையும் நம்பகத்தன்மையையும் உறுதி செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும். வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் நீண்ட காலம் தொடர மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து முன்னேற வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். और आज दोनों सदनों ने इस कठोर कानूनों वाले, प्रावधानों वाले इस बिल को पास कर दिया है. अब विश्वस्त परीक्षा पद्धति की दिशा में जाने में एक महत्वपूर्ण काम पूर्ण हुआ है. काम आगे भी चलता रहेगा. हम ऐसी परिस्थितियों को लंबे समय तक नहीं चलने देंगे. इस विश्वास के साथ साथियों, आइए हम सब मिल करके विकसित भारत के स्वप्न को पूर्ण करने के लिए कंधे से कंधा मिलाकर के चले. बहुत बहुत धन्यवाद. அவசர ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி கரார். அமைச்சர்களுக்கு ஹை அலர்ட். மேற்காசிய நாடான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் 4 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இதனால் உலகின் எரிபொருள் போக்குவரத்துக்கு முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்து டெல்லியில் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். பார்லி வளாகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா, கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தற்போது நாட்டில் கைவசம் உள்ள எரிபொருள் மற்றும் உரங்களின் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சமையல் கேஸ், பெட்ரோல், டீசல் மற்றும் உரங்கள் அளவு கையிருப்பு உள்ளதாக சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் உறுதியளித்தன. மேற்காசிய பதற்றங்களுக்கு மத்தியில் பணியாற்றும் இந்திய கடல்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. நெருக்கடியால் எழும் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அமைச்சகங்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது: எரிபொருள் மற்றும் உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். போர் பகுதியில் கப்பல்களில் பணியாற்றும் இந்திய மாலுமிகளின் நிலை குறித்து அவர்களது குடும்பத்தினருக்கு உடனுக்குடன் தகவல்கள் வழங்குதல், அவசர கால உதவிகள் மற்றும் ஆலோசனை வழங்குதல் ஆகியவற்றுக்கான நடைமுறையை உருவாக்க வேண்டும். மேற்காசிய பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். எரிசக்தி துறையில் தற்சார்பை உறுதி செய்யும் வகையில் சூரிய ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள ஒட்டுமொத்த அரசு நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து செயல்படும் அணுகுமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்களுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல்,
பிரதமரின் முதன்மை செயலர் பிரமோத்குமார் மிஸ்ரா ஆகியோரும் உடனிருந்தனர். முதல்வர் விஜயை விசாரிக்கணும் அதிமுக திடீர் கோரிக்கை. தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ட்ரோன் வாயிலாக ரீல்ஸ் எடுத்த முதல்வர் விஜய் மீது மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக வலியுறுத்தி உள்ளது. இது குறித்து அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கை, சென்னை கிண்டி கத்திபாராவில் நடக்கும் மெட்ரோ ரயில் பணிகளை நேற்று முன்தினம் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். அப்போது 101 அடி உயரத்தில் நின்று ட்ரோன் கேமரா வாயிலாக ரீல்ஸ் எடுத்திருக்கிறார். விமான நிலையத்திற்கு மிக அருகே உள்ள அந்த பகுதி தடை செய்யப்பட்ட இடமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இங்கு எவ்வித ட்ரோன்களையும் பறக்கவிட அனுமதி கிடையாது. நாட்டின் பாதுகாப்பு குறித்த புரிதல் இல்லாமல் முதல்வர் விஜய் விதிகளை மீறியிருப்பது கண்டனத்திற்குரியது. இதில் மத்திய அரசும் விமான போக்குவரத்து இயக்குநரகமும் தலையிட்டு உடனே வழக்கு பதிந்து விசாரித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அதிமுக வலியுறுத்தியுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு தமிழக அரசு செக். 2 நாட்களுக்கு முன் செந்தில் பாலாஜி மீது டாஸ்மாக் ஊழல் புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்தது. ஏற்கனவே ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கில் செந்தில் முன்ஜாமீன் பெற்றுள்ளார். அடுத்த எஃப்ஐஆரில் இருந்து தப்பிக்க சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கோரினார். மனுவை தள்ளுபடி செய்து விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் மேல்முறையீடு செய்தார். வெள்ளியன்று அவசர வழக்காக விசாரிக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தன் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்ற அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. நாளை சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை சூடு பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட 9 ஊராட்சி ஒன்றியங்கள் சிறப்பு அதிகாரிகள் நியமனம். மக்களின் கோரிக்கைகள் மற்றும் நிர்வாக வசதிக்காக புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கடந்த திமுக ஆட்சியில் புதிய ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக தற்போதைய அரசு புதிதாக 9 ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. புதிய ஒன்றியங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததால் துணை இயக்குனர் அந்தஸ்தில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 9 புதிய ஊராட்சி ஒன்றியங்கள்: நீலகிரி, குந்தா பந்தலூர், திருவள்ளூர் மாதர்பாக்கம், காஞ்சிபுரம் சாலவாக்கம், விழுப்புரம் கிளியனூர் கஞ்சனூர், திருவண்ணாமலை மழையூர், கிருஷ்ணகிரி அஞ்செட்டி, கள்ளக்குறிச்சி வானபுரம். இதேபோல் 93 புதிய ஊராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. நீலகிரியில் 61, ஈரோட்டில் 9, கோவையில் 7, கள்ளக்குறிச்சி திருச்சியில் தலா 4, திண்டுக்கல் வேலூரில் தலா 2, தென்காசி தருமபுரி சிவகங்கை கரூரில் தலா 1 ஊராட்சி உருவாக்கப்பட்டுள்ளன. 10 லட்சம் ரூபாய் நகைகள் மாயம். சிசிடிவியை பார்த்து அதிர்ந்த ஓனர். கர்நாடகாவின் துமகூரு நகரில் விஸ்வாஸ் என்பவர் நகை கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் இரவில் கடையை அடைத்துவிட்டு மறுநாள் வந்து திறந்தார். அப்போது 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10க்கும் மேற்பட்ட மோதிரங்கள், 3 செயின்கள் காணாமல் போயிருந்தன. பூட்டு உடைக்கப்படவில்லை. உள்ளே யாரும் நுழைந்ததற்கான அடையாளங்களும் இல்லை. உரிமையாளர் ஊழியர்கள் குழப்பமடைந்தனர். கடைக்குள் இருந்த சிசிடிவியை அவர்கள் ஆராய்ந்தபோது அதிர்ச்சியடைந்தனர். கடைக்குள் சுற்றிய எலி ஒன்று நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. எலி சென்ற வழியை ஆராய்ந்த ஊழியர்கள் எலிவலைக்குள் இருந்த மோதிரங்கள், செயின்களை மீட்டனர். தேவையில்லாமல் சேண்டிய பிரியங்கா, கல்வியாளர்கள் கொதிப்பு. इस नई कमेटी में तो एक एक्स-IB चीफ फिर चिल्लाएंगे, एक एक्स-IB चीफ, एक IT कंपनी के मालिक और एक गौमूत्र के विशेषज्ञ भी हैं. மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளை சீரமைப்பது தொடர்பாக இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலகேணி தலைமையில் குழு அமைக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இந்த குழுவில் சென்னை IIT இயக்குநர் காமகோடியும் இடம்பெற்றுள்ளார். லோக்சபாவில் காங்கிரஸ் MP பிரியங்கா பேசும்போது, இந்தியாவில் தேர்வு முறையை சீர்திருத்த அமைக்கப்பட்ட குழுவில் முன்னாள் உளவுத்துறை தலைவர், தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஆகியோருடன் பசு கோமியம் நிபுணரும் இடம்பெற்றுள்ளார் என விமர்சித்தார். பிரியங்காவின் இந்த பேச்சுக்கு பல தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. இந்த சூழலில் கல்வியாளர்கள், முன்னாள் துணைவேந்தர்கள் என பல துறைகளைச் சேர்ந்த 215 பேர் பிரியங்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போட்டு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். அதில் அவர்கள் கூறியுள்ளதாவது:
சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடியை பசு கோமியம் நிபுணர் என விமர்சித்ததற்கு எங்கள் அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் இந்த கடிதத்தை எழுதுகிறோம். இது கிண்டலாக அல்லது அரசியல் சொல்லாடலாக இருந்ததா என்பதை பொருட்படுத்தாமல் அத்தகைய சித்தரிப்பு ஒரு தனி நபரை பற்றியது என்பதால் கவலையை தருகிறது. கல்வியாளரின் கருத்துக்களை கலந்துரையாடுவதற்கு பதிலாக ஒரு முத்திரை குத்தி நிராகரிப்பது நமது அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கிய உரிமையை பாதிக்கும். இந்தியாவின் முன்னணியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவராக காமகோடி உள்ளார். சென்னை ஐஐடியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவில் MS மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர். 150க்கும் அதிகமான ஆராய்ச்சி புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். 50க்கும் அதிகமான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் பங்கெடுத்துள்ளார். DRDOவின் சிறந்த திறமைக்கான விருது மற்றும் இந்திய மின்னணுவியல் மற்றும் செமி கண்டக்டர் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகளின் விருதுகளை பெற்றவர். இந்தியாவின் தொழில்துறை தரத்திலான மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடித்ததில் முக்கிய பங்காற்றியவர். ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடு இன்றியமையாதது. அவர்களின் வாதங்களை விமர்சியுங்கள், ஆனால் அறிவுசார் புலமையின் மதிப்பை குறைத்து விடாதீர்கள். பகுத்தறிவுள்ள கலந்துரையாடலுக்கு கேலி ஒரு மாற்றாக அமையாது எனவும் கடிதத்தில் தெரிவித்துள்ளனர்.